சண்டே பிரியாணி செய்யலான்னு இருந்தேன்ப்பா. ஸோ பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிரிஞ்சி லீவ்ஸ் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது பிரிஞ்சி லீவ்ஸ் தீர்ந்து போச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம லூஸ்ல பிரிஞ்சி லீவ்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கடையில போய் கேட்டா அங்க பிரிஞ்சி லீவ்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்க வந்து பிரியாணிக்கு போற அந்த ஒரு பேக்கெட் ஐட்டம் இருந்தது. எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆன மாதிரி. அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது 10 ரூபாய் தான். அதுல பிரிஞ்சி லீவ்ஸ் இருந்தது, அதுலயே சோம்பு இருந்தது, அது கூட பட்டை லவங்கம் இந்த மாதிரி ரோஜா பூ இதழ்கள் இதெல்லாம் இருந்தது. நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். அதுல வந்து அரிசி மாதிரி நீல நீளமா இருந்தது. அது ஆக்சுவலி அஜினமோட்டோ, சைனா சால்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த அஜினமோட்டோ இருக்கு இல்லையா, அஜினமோட்டோங்கிறது ஒரு கம்பெனி நேம். அந்த சைனா சால்ட்டை வந்து கிரியேட் பண்ற கம்பெனி நேம் தான் அஜினமோட்டோ. இந்த சைனா சால்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான கெமிக்கல் நேம் என்னன்னா மோனோசோடியம் குளூக்கமேட்னு சொல்லுவாங்க. இந்த மோனோசோடியம் குளூக்கமேட் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்ஷியெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. இது ஒன்றும் கெட்டது கிடையாது, அந்த அளவுக்கு பெருசா ப்ராப்ளம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணாது. ஏன்னா இது வந்து வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து தான் எடுக்கிறாங்களே. ஸோ இதுல வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறது இல்லை. ஆனாலும் இதுல என்ன பிரச்சனைனா, இது வந்து அந்த சுவையூட்டின்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல அதை ஆட் பண்ணும்போது இன்னுமே அந்த ஃபுட்டு பயங்கர டேஸ்டா இருக்கும். முன்னாடி எல்லாம் நீங்க கடைக்கு போகும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம், பிரியாணி சாப்பிட்ருக்கலாம். இதெல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல செஞ்சா அந்த டேஸ்ட் வரவே வராது. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த சைனா சால்ட்டை ஆட் பண்றாங்க. இதுதான் காரணம். இது பயங்கரமான டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு நாள் எங்க வீட்லயே வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதான் போட்டு காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடையில செய்யற மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் சுத்தமா வரவே இல்லை. சத்தம்னா இன்னைக்கு வீட்டுல எல்லாம் நம்மள செய்ய போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடவுள் தந்த பிரசாதம் மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் கடையில விற்கிறாங்க. அது செம்ம டேஸ்டா இருக்குன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அது கூட ஆட் பண்ணும்போது என்னாச்சுன்னா டோட்டலா அந்த டேஸ்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது. ஸோ அந்த அன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பயங்கர டேஸ்டா இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் போக போக நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது. இந்த கடையில இருக்கு இல்லையா, அந்த மசால் பூரி குழம்புல, பானிபூரிக்கான வாட்டர்ல, அதுக்கப்புறம் பிரியாணில, ஃப்ரைட் ரைஸ்ல, அதுல இதுலன்னு எல்லாத்துலயுமே அதை வந்து ஆட் பண்றாங்க. ஈவன் கடையில போய் ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க அப்படின்னா அதுல கூட அதை ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அஜினமோட்டோ ஆட் பண்றாங்க. அஜினமோட்டோ இந்த சென்ஸ் அந்த சைனா சால்ட்டை ஆட் பண்றாங்க. இது என்ன பண்ணும்னா, இது சாப்பாடோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதா, அதனால நம்மளுக்கு இந்த சாப்பாடு போதும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. நம்ம வயிறு பத்தாம போற அளவுக்கு, நம்ம வயிறு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அளவுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் தூண்டி விட்டுரும். ஸோ அகைன் அண்ட் அகைன் சாப்பிடணும்னு தோணும். ஓகே இன்னைக்கு சாப்பிட்னாலும் இன்னொரு நாள் அந்த கடைக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இல்லைன்னா அதே மாதிரி வீட்டுல செய்யலாம்னு தோணும். இதனால என்ன ஆகுனா ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி வந்தாவே பிபி, சுகரு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் ஆகிக்கும் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒபிசிட்டி வராம இருக்கணும். நம்மளுக்கு என்னன்னா அந்த போதும் அப்படிங்கிற மனசு வரணும். அது வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கிறத ஆட் பண்ணாம இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. இது என்ன, இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.